அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு சிறு பிள்ளையை போல் இருக்குதா? சிறு பிள்ளைங்கும்போது ஒரு கள்ளம் கபடே இருக்காது இல்லையா? அது என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியும். அடுத்தது நம்ம ஏதாவது சத்தம் போட்டால் கூட அடுத்த நேரம் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைங்க அதை மறந்து நம்மிடத்தில் அப்படியே வந்து விழுந்துருவாங்க. இதுதான் சிறு பிள்ளைகளுடைய சுபாவம். அவங்களுக்கு அந்த அன்பில் கலப்படம் இருக்காது. ஒரு சுத்தமான அன்பு அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். அப்போது தேவ ஜனங்களுடைய மனது ஆண்டவருக்கு பிரியமானதாய் ஒரு சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை போல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிக்கிற சுபாவம் இல்லை, மற்றவங்களை மன்னிக்கிற அந்த காரியம் இல்லை, மற்றவங்களுக்கு விரோதமாக ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒரு சகோதரர்களுக்குள்ளே ஒரு பிரிவினைகள், சகோதர சகோதரிகள்னு ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்குள்ளே அவ்வளோ பிரிவினைகள். ஏன்? ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்கிறார், திட்டமாக சொல்கிறார், சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். இன்றைக்கி ஒரு துணிகரமான காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், பரலோக ராஜ்யத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், சிறு பிள்ளைகள்னா உங்களுடைய குணாதிசயங்கள், நீங்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளைகளைப் போல ஒரு கபடற்ற தன்மை, சிறு பிள்ளைகளைப் போல ஒரு மன்னிக்கிற சுபாவம், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் இடம் கிடைக்கும். இந்த பரிசுத்தமும் களங்கமற்ற தன்மையும் உள்ள சிறு பிள்ளைகளைத்தான், சிறு பிள்ளைகளை போன்ற சுபாவம் உடையவர்களுக்கு தான் பரலோகத்தில் இடம் உண்டு. நாமளே நம்ம ஏமாற்றிக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சிறு பிள்ளை போல நாங்கள் மாறணும்ப்பா, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்பில்லாத தன்மைகள் மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்றவங்களை குறை சொல்லுகிற காரியங்கள் மாறட்டும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு கீழ்ப்படியாமல் செய்கிற காரியங்கள் மாறட்டும்னு சொல்லி கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறும்போது, தேவனுடைய சித்தத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தர் மாற்றுவீராக. சிறு பிள்ளைகளைப் போல ஒரு கபடற்ற உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற அந்த கபடற்ற ஒரு விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது, கபடற்ற ஒரு அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது, நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமே. அந்த கிருபை தந்து நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறு பிள்ளை போல ஒரு கபடற்ற உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.